யாக்கோபு அவர் தன்னுடைய தந்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். பழைய ஏற்பாட்டில் அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவது ஏதோ தலை வச்சு ஆசீர்வாதம் பண்றது மாத்திரம் அல்ல. எந்த மகன் தந்தையின் ஆசீர்வாதத்தை வாங்குகிறாரோ எல்லா சொத்துக்களும் அவர்கிட்ட போயிடும். மூத்த மகன் ஏசாய் நியாயப்படி பார்த்தா அப்பாவுடைய சொத்துக்கள் எல்லாமே ஏசாய்க்கு செல்ல வேண்டும். ஆனால் யாக்கோபு தன்னுடைய அம்மாவோடு சேர்ந்து அவன் ஒரு திட்டம் தீட்டுகிறான். அந்த சொத்து அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாம் தனக்கு வர வேண்டும் என்று. நமக்கு தெரியும், அப்பாவுக்கு பிடித்த கறியை சமைச்சு அப்பா கிட்ட கொண்டு வந்து அன்னம் போன்று உடை அணிந்து ரோமங்கள்லாம் இருப்பது போன்று நடித்து குரலை கூட மாற்றி அமைத்து அப்பாவையே ஏமாற்றி அப்பாவுடைய தந்தையோட ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறார், சொத்துக்களையும் பெற்றுக்கொள்கிறார்.